வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வீடியோ ஃபார்மேட்டில் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 19ஆம் தேதி எல்லாத்துக்குமே எல்லா பாலிடெக்னிக்கும் ரிசல்ட் வந்து வந்துருச்சு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மார்க் வந்து வராமல் கம்மியான மார்க் வந்திருக்கலாம். ஒரு சிலர் வந்து நல்லா எழுதி கூட ஃபெயில் ஆகிருக்கலாம். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேப்பரை வாங்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. சரிங்க, வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே மார்க் வரும் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ ரீவேல்யூஷன் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பேப்பர் வந்து வாங்கி பார்க்கணும். ஸோ அந்த பேப்பர் வாங்கி பார்க்க தான் ஸ்கேன் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கேன் காப்பி வாங்கி பார்க்குறதுக்கு இப்போ டோட்டல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸே வந்து அவங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து எப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்கேன் காப்பிக்கு எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, அந்த பேப்பரை வந்து நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல்லேயே கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் குரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுடைய குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் சர்ச் டைப் யூஆர்எல் அப்படின்ட்டு இல்லையா, அந்த இடத்துல டிப் இஎக்ஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டிப் இஎக்ஸ் ஆன்லைன் அப்படின்ட்டு இல்லைங்களா, அந்த மாதிரி டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி டைப் பண்ணி என்டர் அடிச்சுக்கோங்க. என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரௌசரில் சர்ச் பண்ணி ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து டிபிஎக்ஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதை வந்து டச் பண்ணுங்கள். சரிங்களா? அதில் பாருங்கள் டிப்பு எக்ஸாம்ஸ் tndt.in அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டோட பேர் இருக்கும். அந்த இடத்துல வச்சு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்க்ரீன், புதுசாக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கேன்டு காப்பி ரெக்வசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். சரிங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். டைரக்டர் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பட்டய தேர்வுகள் அக்டோபர் 2023 விடைத்தாளின் அச்சு பகர்ப்பு நகல் விண்ணப்பம் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கேட்கும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் அண்டு டேட் ஆஃப் பர்த் ரெண்டையும் கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கு கீழே பாருங்கள் ஃபெச் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும். உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், உங்கள் இன்ஸ்டியூஷனோட கோடு என்ன, அவங்க காலேஜோட பேர் என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு, சரியா, நீங்கள் ரெகுலராக சப்ளிமெண்ட்ரியா, எல்லா டீட்டெயிலும் அதில் டிஸ்பிளே ஆகிருக்கும். சரிங்களா? அந்த டீட்டெயில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தானே வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே உங்களுடைய மொபைல் நம்பரு கொடுக்க சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ்ஸு, சரிங்களா? எல்லாமே வந்து டீட்டெயிலெலாம் கேட்கும். என்னென்ன டீட்டெயிலெலாம் கேட்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுங்க. சரிங்களா? கொடுத்துட்டு கீழே பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பாடங்களை டிக் செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னென்ன எக்ஸாம்லாம் இப்போ தியரி எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த எக்ஸாமுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அந்த கொஷின் பேப்பர் கோடு, அந்த சப்ஜெக்டோட பேர் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு என்னென்ன தியரி சப்ஜெக்ட் எழுதுனீங்களோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதில் உங்களுக்கு நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் மார்க் கம்மியாக இருக்குது, நீங்கள் நல்லா எழுதி ரொம்ப கம்மியான மார்க் எதுக்கு வந்திருக்கு, அல்லது நான் ஃபெயில் ஆகி போயிட்டேன், அதை வந்து நான் மறுபடியும் அப்ளை பண்ணி எப்படி எழுதுனேன், நான் நல்லா தான் எழுதினேன், அதை வாங்கி பார்க்கணும் அப்படின்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக இருக்கிற அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நூறுரூவா அமௌண்ட் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அத்தனை சப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்னு காட்டும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் நேராக அந்த பாக்ஸில் ஒரு டிக் மார்க் போட்டுக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டிக் ஆகும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா டிக் மார்க் வந்து போயிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் லாஸ்ட்டாக அந்த பேஜினுடைய கடைசியில் கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் டு பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜில் பார்த்தா இந்த மாதிரி வரும். டிஎன் டிப்ளமோ ரீவேல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் வரும். அதில் வந்து நான் ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணதுனால எனக்கு அமௌண்ட் வந்து ரூ. 100 அப்படின்னு சொல்லி காட்டுது. நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ 2 3 சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ரூ. 300 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காமிச்சிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பில்லிங் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரு, உங்கள் ஊர் அட்ரஸ், பின்கோடு, ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி எல்லாமே அங்கே கீழே வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். சரிங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பாருங்கள் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், வேலெட்டு, யூபிஐ அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். டெபிட் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள்
கிரெடிட் டெபிட் கார்டு கிளிக் பண்ணிங்கன்னா கார்டோட நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு, டேட்டு, மந்த்து அண்ட் இயரு, அதுக்கப்புறம் சிவிவி நம்பர் அதை கொடுத்து மேக் பேமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். மேக் பேமெண்ட் போனீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட்லாம் உங்களுக்கு வரும். அதெல்லாம் கொடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்லாம் முடிஞ்சிடும். சரிங்களா? இது டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணுறது. அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வேலெட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். வேலெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேடிஎம்மு, மோபிக்விக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோ மணி, ஃப்ரீ ரீசார்ஜ் இந்த மாதிரி நிறையா வேலெட்லாம் இருக்குது. இந்த வேலெட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். சரிங்களா? இது ஒரு மெத்தடில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் அதிலே இருக்கும். அந்த யூபிஐ அப்படிங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறையா காமிக்கும். பே வித் யூபிஐ ஆப்பு, பே வித் யூபிஐ கியூஆர், அதுக்கப்புறம் பே வித் யூபிஐ ஐடி அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பே வித் யூபிஐ ஆப்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பே பை எனி யூபிஐ ஆப்னு இருக்கும். அதை வந்து டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன வந்து யூபிஐ ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த ஆப்லாம் கீழே டிஸ்பிளே ஆகும். ஜிபேவா, கனரா பேங்க், உங்களுக்கு என்னென்ன இருக்கோ, மோபிக்விக்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுடைய மொபைலில் என்ன வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, மேக்ஸிமம் எல்லாமே ஜிபே யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அப்போ ஜிபே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஜிபே அப்படிங்கிறத டச் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த ஜிபேக்குள்ளே போகிறதுக்கு இந்த ஸ்க்ரீன் லாக்கோ அல்லது ஃபிங்கர் பிரிண்ட்டோ உள்ளே வச்சுன்னா உள்ளே போகும். அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில் காமிக்கும். அந்த காமிக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகி பேமெண்ட்லாம் முடிஞ்சு வெளியில் வந்து முடிச்சுட்டு உங்களுடைய அந்த லாகின் பின் நீங்கள் எங்கேருந்து பணம் கட்ட போனீங்களோ அதே பேஜில் வந்து உங்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா பேமெண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு பணம் செலுத்துதல் வெற்றிகரமாக நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரு, உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ட்ராக்கிங் நம்பர், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்திருக்கும். வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்கேன்டு காப்பி அக்னாலஜ்மெண்ட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். சரிங்களா? பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ட்ரைவ் பிடிஎஃப் வியூவர் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இது நான் சொல்கிறது எல்லாமே மொபைல்லே தான். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இருக்கும். உங்களுடைய பேர் எல்லாமே இதில் வந்து வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேமு, டேட் ஆஃப் பர்த்து, எந்த டிபார்ட்மெண்ட்டு, என்ன கோர்ஸு எல்லாமே இதில் வந்து வந்துடும். அதேமாதிரி நீங்கள் என்ன அந்த பேமெண்ட் பண்ண டேட்டு, டைமு எல்லாமே வந்துடும். எந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் காப்பி ஆன்லைனில் நீங்களே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் அல்லது ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.